தமிழ்நாட்டு விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சிக்கும் தாவேக அரசை கண்டித்து திமுக விவசாய அணி மற்றும் விவசாய தொழிலாளர் அணி சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளித்த தாவேக பின்னர் ஆட்சிக்கு வந்ததும் விவசாயிகளை ஏமாற்றிவிட்டது. மேலும் மிக சொற்ப தொகையை தள்ளுபடி செய்து விவசாயிகளை வஞ்சித்துள்ளது. இதனால் தாவேக அரசை கண்டித்தும் விவசாய கடன் தள்ளுபடியை வலியுறுத்தியும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தமிழ்நாட்டு விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சிக்கும் தாவேக அரசை கண்டித்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திமுக விவசாய அணி மற்றும் விவசாய தொழிலாளர் அணி சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு தாவேக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தமிழ்நாட்டு விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சிக்கும் தாவேக அரசை கண்டித்து திமுக விவசாய அணி மற்றும் விவசாய தொழிலாளர் அணி சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளித்த தாவேக பின்னர் ஆட்சிக்கு வந்ததும் விவசாயிகளை ஏமாற்றிவிட்டது. மேலும் மிக சொற்ப தொகையை தள்ளுபடி செய்து விவசாயிகளை வஞ்சித்துள்ளது. இதனால் தாவேக அரசை கண்டித்தும் விவசாய கடன் தள்ளுபடியை வலியுறுத்தியும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தமிழ்நாட்டு விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சிக்கும் தாவேக அரசை கண்டித்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திமுக விவசாய அணி மற்றும் விவசாய தொழிலாளர் அணி சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு தாவேக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். வைத்து போன நிலையிலே